கிழவி எப்ப பார்த்தாலும் அவ வாசல்ல இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டி கூட்டி இங்க ஒதுக்கி வச்சுட்டு போயிடுறா. வளைச்சாச்சு வீச மாட்டேங்கிறா. என்னால இந்த கிழவி கூட எனக்கு பெரிய ரோதனையா இருக்குது. என்னதான் சொன்னாலும் இந்த கிழவி கேட்கவே மாட்டேங்குது. நம்ம பாட்டு கூட்டி விட்டுட்டு எங்கேயாச்சும் உள்ள போயிட்டோம்னா உடனே வந்து ஒதுக்கி வச்சுட்டு போயிடுறா. இவரையெல்லாம் என்னதான் பண்றதுன்னு தெரியல எனக்கு. சீதக்கா, வா மலரே. ஏக்கா கோவமா இருக்கிறீங்க? ஏக்கா என்னாச்சு? வாசலெல்லாம் ஏக்கா இப்படி கிடக்குது? வெள்ளிக்கிழமை அதுவுமா கூட்டவே இல்லையா நீங்க? அது ஏன் மலரு கேட்குறேன்? நான் காலையில் 5 மணிக்கே எல்லாம் வாசலெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி கோலமெல்லாம் போட்டு விட்ட மலரு. இந்த கிழவி பக்கத்து வீட்டில் இருக்கிறாளே, இந்த கிழவி கொண்டு வந்து எல்லா குப்பையும் இங்கே தள்ளி விட்டுட்டு போயிருக்கிறா மலரு. இந்த பொம்பளை கூட நான் என்னதான் பண்ணுறது தெரியல. எவ்வளோதான் சண்டை போட்டாலும் சொன்னாலும் அந்த கிழவிக்கு புரியவே மாட்டேங்குது. ஓ, அதனால தான் கோவமா இருக்கீங்களா? சரி, நீங்கள் கூட்டி மறுபடியும் அந்த பக்கமே தள்ளி விட்டுருங்க. ஆனால் போக மலரே, நான் அந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். அப்போ மறுபடியும் நான் தள்ளி விட்டுட்டு நான் போயிட்டோம்னா மறுபடியும் இந்த பக்கம் தான் பிடிச்சி தள்ளி விடுவா. இந்த கிழவினால எனக்கு ஒரே அக்கப்போராதான் இருக்குது. எனக்கு முன்னாடி இப்படி பண்றான்னா பின்பக்கம் படக்காளி பக்கம் அதை விட மோசமா பண்றா. அவ வேலி வாரத்துல ஒரு மரத்தை வச்சிருக்கிறான். அதை ஒன்றுக்கு ஆகாத அந்த மரத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அதை வெட்டாமையே வச்சுட்டு இருக்கிறேன். நானும் எத்தனையோ தடவை அதை வெட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கேட்கவே மாட்டேங்குது இந்த பொம்பளை. அதோட இலை பூரா என் வீட்டு படக்காளி பக்கம் தான் உழுகுது. அத்தனையும் டெய்லி வலிச்சு வலிச்சு நானே போடுறேன். எனக்கே முடிய மாட்டேங்குது. இந்த கிழவி ஏன் தான் இப்படி எனக்கு பண்றாளோ? என் வீட்டு வேலையை விட இவ வீட்டுல வர இருக்கிற குப்பை தாள்றது தான் எனக்கு பெரிய வேலையா இருக்குது மலரே. சரிக்கா, அந்த மரம் ஃபுல்லா இந்த பக்கம் தானே சாஞ்சு கிடக்குது. நீங்களே மாமாட்ட சொல்லி ஏதாவது ஒரு ஆள் வர சொல்லி வெட்டிடுங்கக்கா. ஆமா மலரே, நான் அப்படிதான் பண்ணணும். அவன் மரம் அந்த பக்கம் இருந்துட்டு போகுது, இந்த பக்கம் சாஞ்சிருக்குது, அப்படியே மொத்தமா வெட்டி விட்டுருவோம்னு நினைக்கிறேன் நான். இப்போ அவ்வளோ கோவம் வருது. சரி வா மலர், உட்காரு வா. காப்பி ஏதாவது போட்டு தரட்டா? இந்த கிழவினால எனக்கு கோவம் தான் வந்துட்டு இருக்குது. என்னதான் பண்ணி தொலைறது? பெருசா மரத்தை வெட்டி விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இல்லக்கா, இந்த நிலா பிள்ளைக்கு ஏதோ பிறந்த நாள்னு சொன்னால, சரி சாயங்காலம் போனோம்னா வெறும் கையவா வீசிட்டு போறது, அதான் ஏதாச்சும் ஒரு துணி ஏதாவது எடுத்து கொடுக்கலாமா, ஏதாவது டவுனுக்கு போயிட்டு வரலாமா நினைச்சுதாக்கா கேட்கறதுக்கு தான் வந்தேன். இல்ல மலரே, எனக்கு எங்க டவுனுக்கெல்லாம் போற மாதிரி இல்ல. சோனி வேற வீட்டுல தான் இருக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலையாமா. நான் அவளை விட்டுட்டு போக முடியாத மலரே. நம்ம ஏதாவது இந்த பிள்ளைங்க ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்ல அவளு சாயங்காலம் போய். ஓ, அப்படிங்கிறீங்களா? சரிக்கா, சரி. அப்போ பூமாரி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிற அவளும் பையனும் வரட்டும். அப்புறம் இன்னும் பிள்ளைங்க மாயால வந்துருவாள். வந்ததுக்கு அப்புறம் அவங்களே போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டும். நமக்கு என்ன தெரியும் அதை பத்தி எல்லாம் வாங்கறதுக்கு? பிள்ளைங்க தான் வந்தாங்கன்னா போய் வாங்கிட்டு வர. சரி. ஆமா மலரே, உள்ள வந்துருவேன் இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரமாவே. வந்தது போய் வாங்கிட்டு வர சொல்ல அவளு. சரிக்கா, சரி. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஏன் மலரே, சாப்பாடு செய்யணுமா? இல்லக்கா, சாப்பாட்டு வேலையில காலையிலே பண்ணிட்டேன். அவரும் தோட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. எங்க வீட்டுல கொஞ்சம் துணி கிணி எல்லாம் கிடக்குது, அதை எல்லாம் துவைச்சு போடணும். என்னடி நிலா, ரொம்ப நேரம் இந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கிற? அப்படி என்ன தங்க பார்த்துட்டு இருக்கிற? அதுவா சின்ன புள்ள, இந்த பக்கம் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்த சின்ன புள்ள. இதான் இங்க இருக்கிற மரத்துக்கு அப்படியே லைட் மாதிரி ஏதாவது தொங்க விடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். என்னடி சொல்ற? மரத்துக்கு டெக்கரேஷன் பண்றியா? மரத்துக்கு லைட் தொங்குடுறியா? எதுக்குடி? எப்படி இந்த பிள்ளைங்களுக்காக பலூன் எல்லாம் கட்டுவோம்லடி, அதனால அப்படியே இந்த மரத்துலயே 2 சீரியல் லைட் மாதிரி அப்படியே தொங்க விடலாமா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கலரா வெளிச்சமா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன்டி சின்ன பிள்ளை. ஓ, அதுக்காக தான் இப்படி பார்த்துட்டு இருந்தியா? நான் கூட உனக்கு என்னமா ஆகி போச்சோன்னு நினச்சி கொஞ்சம் பயந்துட்டேன்டி. ஆமாடி, நீ சொல்றது கரெக்டு தான். இதெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். சரி, எங்க வீட்டுக்கார் வரட்டும். அவர் வந்தது இதெல்லாம் போய் வாங்கிட்டு வர சொல்லலாம். சரிடி. எதுக்குமா கூப்பிட்டீங்க? ஏன் நிலா வீட்டுக்கு போகணும்டி சாயங்காலம். சரி, அதான் நீ வரையா என்னன்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா உனக்கு? பரவாயில்லம்மா. சரி, அப்ப என்ன வரையா? சரிம்மா, வர்றேன். அப்புறம் நீங்க எல்லாரும் போயிட்டு அப்புறம் நான் மட்டும் இங்க வீட்டுல தனியா இருக்கணும். நான் தனியா இருக்கல, நானும் வரேன். சரி சரி. அப்ப மாயா, சோனி, சரி போய் 2 பேரும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, போலாம். சரிம்மா. ஏமா நீங்க ரெடி ஆகலையா? நான்
ஆசை பலூனுனாலா சரி அதான் வாங்கி எல்லாம் அப்படி கொஞ்சம் கட்டி விட்டா. நானும் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் எல்லாம் கட்டணுமா, எங்க வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மாலையெல்லாம் கட்டிட்டு இருந்தாரு. சரி அவரு போய் எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்துட்டாரு. சின்ன பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கிறா ரெடி ஆயிட்டு வரேன்ட்டு. இதான் நானும் போய் துணி மட்டும் மாத்திட்டு வந்துடுறக்கா. சரி சரி போ ரெடி ஆகப்பா. அம்மா உன் பிள்ளைய ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் அவ பிள்ளையெல்லாம் ரெடி ஆயிட்டாக்கா. அவ அப்பான்னு உட்காந்துட்டு இருக்கிறா. நான் தான் இன்னும் எல்லாரும் வரோன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கிறேன். சரி சரி போ பேசிட்டே இருக்காத, நீயும் போய் அதை சாலையில மாத்திட்டு வா போ. சரிக்கா நீங்க கொஞ்சம் உட்காந்துட்டுருங்க, நான் ஓடி போய் ஒரு சாலை மட்டும் எடுத்து கட்டிட்டு வந்துடுறேன். சரி போனீங்களா சீக்கிரமா கட்டிட்டு வா போ. சரிக்கா சரிக்கா. ஏன் நிலா பாரு, அந்த அக்கா வந்திருக்கிறாங்க பாரு, கூப்பிடு அந்த அக்காவை. ஓ காளிமக்காவா? காளிமக்கா வாங்க, காளிமக்கா வாங்க வாங்க. வர நீலா வர. சின்ன புள்ள இங்க வாடி, இங்க வந்து நில்லுவா. எங்க உன்ற பையன்? இருடி உங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன். சரி சின்ன புள்ள நல்லா நீட்டா எடுடி. சரி சரி. ஏன் நிலா இன்னும் வேற யாராவது வரணுமா? நிலா ஏண்டி இன்னும் வேற யாராச்சும் வரணுமா? கேக் வெட்டிடலாமா? செல்லக்குட்டி கேக் வெட்டிடலாமா? சரிம்மா. இந்த Dress எனக்கு அழகா இருக்குதாமா? அழகா இருக்குது சாமி. நான் தான் உனக்கு பார்த்து எடுத்துட்டு வந்தேன். உங்க அப்பாட்ட கேளு நல்லா இருக்குதான்னு. அப்பா இந்த Dress அழகா இருக்குதாப்பா எனக்கு? அழகா இருக்கு குட்டிமா, ரொம்ப அழகா இருக்குது. சரி கேக் வெட்டிடலாமா? சரிப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ சோஃபி. சோஃபி இந்தா சோஃபி உன் பர்த்டேக்கு என்னோட gift. என்னடா பலூன் கொடுத்திருக்க, ரொம்ப அழகா இருக்குடா. எனக்கு பிடிச்ச எல்லா கலரும் இதுல இருக்குது. தேங்க்ஸ்டா. ஓகே சோஃபி. சரி வா சோஃபி நம்ம கேக் சாப்பிட்டுட்டு விளையாடலாம். சரிடா நம்ம இந்த பலூன் வச்சு விளையாடலாமா? என்ன சோனி இந்த மாயாவும் சதீஷ் வண்டியில போனாங்க gift வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பர்த்டேவே முடிய போகுது, இன்னும் இவங்க ரெண்டு பேரும் காணுமே. வாங்கிட்டாங்களாம்மா, வந்துட்டு இருக்காங்க பூமாரி. நான் இப்பதான் அம்மா கூப்பிட்டு கேட்க சொன்னாங்களா, இப்பதான் ஃபோன் பண்ணேன். கிளம்பிட்டாங்களாம்மா, வந்துட்டு இருக்காங்களாட்டு இருக்குது. கேக் நல்லா தான் வாங்கியிருக்கிறாங்க பூமாரி. சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குது. சரி சோனி சாப்பிட்றேன், நீ சாப்பிடு. சோனி இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரலையா? நீ கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கடி. நான் வேணா உனக்கு அது அப்புறமா அனுப்பி விடுறேன், நீ பார்த்து எழுதிக்கோ சரியா? சரி பூமாரி. என்னடா மச்சான் கேக் தனியா நின்று சாப்பிட்டு இருக்கிற? எனக்கெல்லாம் இல்லையா? ஓ எனக்கு ஒரு பீஸ் கொண்டு வாடா. இந்தாடா இது சாப்பிடுடா. சரி வாடா மச்சான் கேக் எல்லாம் நீயே சாப்பிட்டுக்கோ. பாருங்க பிரியாணி ரெடி ஆயிருச்சு, நான் அதை சாப்பிட போறேன். சரி வாடா போலாம். சரிடா சுரேஷ் வா, எனக்கு அப்பல இருந்து ரொம்ப பசிக்குதுடா. சரி வா வா எனக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். என்ன சின்ன புள்ள அதுக்குள்ள போய் துணியை மாத்திட்டு வந்துட்டியா? ஆமாங்க நீ அந்த சாலை கட்டிட்டு எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறது. அந்த சாலை கட்டிட்டு உட்காந்து என்னால் சாப்பிடவும் முடியாதா? சரி அதனால தான் போய் மாற்றிட்டு வந்துட்டேன். அது சரி. அம்மா அத்தை எங்க? அத்தை இங்கே தான் எங்கேயா நின்றுட்டு இருந்தாங்க. அதான் அங்கே தான் நின்று அந்த கிளவிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ராமையாத்தா கிட்ட. என்ன ராமாயி பேத்திக்கு 5வது பிறந்த நாள் 6வதா? இது 5வது நினைக்கிறாங்க. 5 வயசு முடிஞ்சிருச்சு, இனி ஆரம்பிக்க போறது 6வது. ஆமா என் பேரன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 4-5 மாசம் கழிச்சு தான் நான் ரேத்தி பிறந்தா. ஆமா ரங்கா, சின்ன பிள்ளைக்கு நிலாக்கு ஒட்டுக்காதானே கல்யாணம் ஆச்சு. ஒரே மாசத்துல தானே 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆச்சு. சின்ன பிள்ளை தான் முதல்ல முழுகாம இருந்தா, அதுக்கப்புறம் தானே நிலா உண்டானா. ஆமா சின்ன பிள்ளைக்கா சாப்பிடாதவங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்கக்கா. அட இவன் ஒருத்த இருடா, நானே இந்த கிழவிங்களை கூப்பிட்றதுக்கு தாண்டா வந்தேன். நாங்கள் இன்னொரு 5-6 பேர் தான் இருக்கிறோம். சரி எடுத்து வெய்யே வர்றோம், இரு கூட்டிட்டு வரேன். சரிக்கா சரிக்கா. அத்தை அத்தை சொல்லு சின்ன புள்ளாயே. அத்தை எல்லாரும் சாப்பிட்டாச்சு அத்தை. நீங்க பாரு நம்ம தான் 4-5 பேர் சாப்பிடல. வாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அந்த பையன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போகட்டும், அவனு வீட்டுக்கு போகணும்ல. நமக்காக சோறு போடுறதுக்கு இங்கே நின்றுட்டே இருப்பானா? ஏண்டி உனக்கு பஸ்ஸா போய் சாப்பிட வேண்டியதுதானே? ஒரு நாய்க்கு பேச கூட மாட்டாளே. அத்தை நீங்க சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து பேசுங்க அத்தை. உங்க பையனுக்கு வேற சாப்பாடு எடுத்துட்டு போகணும். நான் சாப்பிட்டுட்டு தான் எடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். வாங்க. ஆமாறாங்க வாராங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. நம்ம தான் இன்னும் சாப்பிடாம பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். சரி வாராங்க போய் சாப்பிடலாம் வா. சரி வாராமாயி போலாம். இங்க நின்னாலும் இவளுங்க நம்மள இங்க பேசுறதுக்கு விட மாட்டாளுங்க. சரி வா நம்ம சாப்பிட்டுட்டு சித்த நேரம் உட்காரலாம் வா. சரி வாராங்க. சரி வாங்க நீ நம்மளும் போய் சாப்பிடலாம்.
ஆமா சிம்ரன் ஏன் நீ வரல? அவளை கூட்டிட்டு வரலையா நீங்க? இல்ல சின்ன புள்ள, சிம்ரன் வரல. அவளுக்கு ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் கூட தான் போயிருக்கிறான். அவரு தான் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. சரி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன்ட்டு ஃபோன் பண்ண. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமாமா. சரி பேசாம நானும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடாச்சும் எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறேன். சரிங்க நீ நீங்க வந்து சாப்பிடுங்க. நான் போய் சாப்பாடு போட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். நான் வச்சுட்டு வந்துட்டு கூட சாப்பிட்டுக்கிறேன். நீங்க வாங்க, நீ சாப்பிடுங்க வாங்க. பரவாயில்ல சின்ன புள்ள, நீ சாப்பிட்டுட்டு போட்டு கொடு, நானே எடுத்துட்டு போறேன். நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? வா. இல்லை நீ வா, இவங்க சீதாக்க மலரக்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல, கொஞ்ச நேரம் நீங்க பேசிட்டு இருங்க. நான் சாப்பாடு போட்டு வச்சுட்டு வந்துடுறேன். சரி சின்ன புள்ள, சரி எப்படி இருந்தாலும் உங்க அண்ணன் பறக்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். சரி வந்தது ஃபோன் பண்ணட்டும், அப்புறம் வீட்டுக்கு போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.